அனைவருக்கும் வணக்கம். சற்று முன்னர் பார்த்திங்கன்னா ஆசிரியர் தேர்வு வாரியம் ஒரு ப்ரெஸ் நியூஸ் விட்டுருந்தாங்க. அது என்ன விஷயம்னா, இப்போ நடந்து முடிந்த டிஎன் செட் தேர்வுக்கான, அதாவது மார்ச் 6, 7, 8 மற்றும் 9 ஆகிய தேதிகளில் நடைபெற்ற டிஎன் செட் தேர்விற்கான அப்ஜெக்ஷன் ட்ராக்கர் கொடுத்துருந்தாங்க. இப்போ 13, 14, 15 இந்த 3 தேதி கொடுத்துருந்தாங்க. அதில் மாஸ்டர் கொஸ்டின் இருந்துச்சுங்க, டென்டேட்டிவ் கியூ இருந்துச்சு, அப்ஜெக்ஷன் ட்ராக்கர் இருந்துச்சு. ஆனால் தேர்வர்கள் எழுதிய ரெஸ்பான்ஸ் ஷீட் பார்த்திங்கன்னா இந்த வெப்சைட்டில் நம்மளுக்கு கொடுக்காமல் இருந்தாங்க. இதனால் தேர்வர்கள் பல்வேறு கோரிக்கைகள் டிஆர்பியோட நம்பர் கூட தொடர்ச்சியாக சொல்லிட்டு வந்தோம். மெயில் கிரீவன்ஸ் மெயில் பண்ணுங்கள், ரெக்வெஸ்ட் பண்ணுங்கள், கண்டிப்பாக இதுக்கான சொல்யூஷன் கொடுப்பாங்கன்னு சொல்லிட்டு நம்ம கடந்த இப்போ 2 நாளாக பார்த்திங்கன்னா வீடியோ கூட போட்டிருந்தோம். இப்போ நிறைய தேர்வுகள் கோரிக்கை வைத்ததன் அடிப்படையில் தேர்வு வாரியம் அனைத்து தேர்வர்கள் எழுதிய ரெஸ்பான்ஸ் ஷீட் கூடி சீக்கிரத்தில் விடுறதாகவும், அதுக்கான தகவல் அந்த நீங்கள் அப்ளிகேஷன் போடும்போது எந்த நம்பர் கொடுத்தீங்களோ ப்ளஸ் எந்த மெயில் ஐடி கொடுத்தீங்களோ அதுக்கு மெசேஜ் பார்த்திங்கன்னா கூடி சீக்கிரம் வருங்க. அதுக்கப்புறம் அது மட்டும் இல்லாத அதுக்கப்புறம் அப்ஜெக்ஷன் ட்ராக்கரோட அந்த டைம் கால நீட்டிப்பு செஞ்சுருக்காங்க. அது பற்றிய செய்திகள் இப்போ பத்திரிக்கை செய்தியாக வந்திருக்குங்க. அதை நம்ம கொஞ்சம் ஃபுல்லாக பார்த்துலாம். ஆசிரியர் தேர்வு வாரியம் தேர்வு வாரியத்தால் வெளியிடப்பட்ட பத்திரிக்கை செய்தி இதாங்க. இப்போ ஏன்னா கண்டிப்பாக இது நிறைய நண்பர்கள் ஒரு ஏமாற்றமாக தான் இருந்துச்சு. ஏன்னா அவங்களுக்கு இப்போ கிட்டத்தட்ட 6ஆம் தேதி எக்ஸாம் எழுதுனவங்களுக்குலாம் ஒரு அன்றைக்கே பார்த்திங்கன்னா ஒரு 150 கொஷினில் ஒரு 60 கொஷின் 70 கொஷின் தாங்க அவங்களுக்கு ஞாபகம் இருக்கும். அதுக்கப்புறம் போக போக மறந்துடும். கொஷினே ஞாபகம் வராது. அப்புறம் எந்த கொஷினுக்கு எந்த ஆன்சர் பண்ணு சொல்லிட்டு கண்டிப்பாக தெரிஞ்சதுக்கான வாய்ப்பே கிடையாது. அனைத்து தேர்வர்களின் கோரிக்கையுமே சரியாக இருந்துச்சுங்க. பரவாயில்ல. இந்த இது பார்த்திங்கன்னா பல்வேறு நெருக்கடிகள் டக்குன்னு கொடுத்ததுனால, ஏன்னா இப்போ அடுத்த கட்டமாக அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸர் எக்ஸாம் ஜூனில் நடக்கிறதுனால இப்போ அந்த எவ்வளோ சீக்கிரம் இருக்குது எல்லா பிரச்சனையுமே அவங்க சால்வ் பண்ணி ரெடி ஆகிட்டாங்க. அதனால் தேர்வர்கள் டிஎன் செட் எப்படி வேகணும் அது ஒரு இல்லைங்க, ஒரு வருஷமே வந்துச்சுங்க. அப்போது நம்ம தள்ளி போகும் நடக்காது அப்படின்னு சொல்லி நினச்சிக்கிட்டு இருந்த தேர்வுகளுக்கு டக்குன்னு ஒரு 2 வாரத்துக்கு முன்னாடி ஷெடியூலோடு விட்டுட்டாங்க. அதனால் இப்போ அவ்வளோ டக்குன்னு எழுதுனால நிறைய தேர்வுகளோட மனநிலை எப்படி இருந்துச்சுன்னா, இன்னும் கொஞ்சம் படிச்சிருந்தா கண்டிப்பாக நல்ல ரிசல்ட் கொடுத்துருக்கான்னு பார்த்தாங்க. அதனால் இப்போ பார்க்கலாங்க. அதனால் இப்போ யாராருக்கெல்லாம் இப்போ ஆல்ரெடி முடித்தவங்களும் சரி, இப்போ கொஞ்சம் நம்பிக்கையோடு அந்த குறிப்பிட்ட கட் ஆஃப் மேலே இருக்கிறவங்க அவங்க அடுத்த கட்ட நகர்வுக்கு கண்டிப்பாக தாராளமாக படிங்க. இந்த மாத இறுதிக்குள்ளாரே பார்த்திங்கன்னா இதற்கான ரிசல்ட்டு வர்றதுக்கான பாசிபிலிட்டி இருக்குது. அப்படி இல்லைனாலும் ஏப்ரல் 5 தேதிக்குள்ளே வந்துடும். அதனால் நம்மளுக்கு டைம் ரொம்ப கம்மியாக இருக்கிறதுனால அவங்களுக்கு அந்த படிக்கிறோட முறை மற்றும் அந்த இதை வேகப்படுத்த அதிகப்படுத்துங்க. கண்டிப்பாக நல்ல ரிசல்ட் கண்டிப்பாக வாங்கலாம். ஏன்னா இதெல்லாம் இவ்வளோ போஸ்டிங் இதுக்கு லைஃப் டைம் ஆப்பர்ச்சுனிட்டி ஒன்ஸ் தாங்க. இதுக்கு முன்னாடியும் அந்தது கிடையாது, இதுதான் ஃபஸ்ட் டைம். இதுக்கு மேலே போக போக நம்மளுக்கு இவ்வளோ பணியிடங்கள் வருமானு சந்தேகமாக தான் இருக்குது. வரதுக்கான வாய்ப்பும் ரொம்ப கம்மி தாங்க. அதனால் இந்த வாய்ப்பை யாரெல்லாம் பயன்படுத்திக்கணுமோ நல்லா பயன்படுத்துங்க. அனைவருக்கும் வாழ்த்துக்கள்.